வணக்கம். போன வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு லேயரை ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃபோட்டோஷாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா பலவிதமான மெனு ஒரு நேமில் குரூப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃபைல் அப்படின்ற நேமில் பல மெனுக்கள் இருக்குது, எடிட் அப்படின்ற நேமில் பல மெனுக்கள் இருக்குது, இமேஜ் அப்படின்ற நேமில் பல மெனுக்கள் இருக்குது. அதே மாதிரி பல மெனுக்கள் இந்த நேமில் குரூப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இமேஜோட சைஸு வித்து எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது, எந்த சேனல் கலரில் இருக்குது, எவ்வளோ ரெசல்யூஷனில் அந்த இமேஜ் இருக்குதுன்னு காட்டுது. இந்த ஷெவரான் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு பலவிதமான ப்ரீவியூ ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பேனல்ஸ் இருக்குது. இந்த பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த பேனல்ஸை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பலவிதமான டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எதனா ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பார்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் அந்த டூலுக்கு ஏற்ற மெனு வந்து சேஞ்ச் ஆகுது, ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இது வந்து ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல். இதை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேசோ டூல், இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் மாறிடுச்சு. பாருங்கள், ஒவ்வொரு டூலுக்குமே வெவ்வேறு ஆப்ஷன்ஸு இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் அது சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஷாப்போட கலரை மாற்றுறதுக்காக, அதாவது தீமை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எடிட் மெனுவில் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இன்டர்ஃபேஸ் அப்படின்ற இந்த விண்டோவில் கலர் தீமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக இருக்கிற கலர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் இருக்குது, கொஞ்சம் லைட் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் கலர் இருக்குது, அப்புறம் ஹைலைட்டட் கலர். அதாவது இந்த சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. இதை வந்து நான் ப்ளூன்னு மாற்றுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேக்ரவுண்ட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் மோடையும் நம்ம வந்து மாற்றி வைக்க முடியும். இந்த டிராஃப்ட் ஷேடோ அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கிற அந்த டிராஃப்ட் ஷேடோவை குறிக்குது. இதை நீங்கள் லைன்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லேயர் சுற்றி ஒரு லைன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இமேஜை சுற்றி ஒரு லைன் வந்திருக்கும். இதை நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே வராது, எந்த டிராப் ஷேடாகவும் இருக்காது. இங்கே டெக்ஸ்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லாங்குவேஜ், ஃபாண்ட், எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. அந்த ஃபாண்ட் வந்து ஸ்மால் சைஸாக, மீடியமாக, லார்ஜான்னு கேட்குது. இதை மீடியம் லார்ஜ் வச்சிங்கனாக்கா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்கெலாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மால் அப்படின்றது டெஸ்க்டாப், அதாவது மவுஸில் கிளிக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். டச் ஸ்க்ரீன் இருந்தால் மீடியம் அல்லது லார்ஜ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த சேஞ்சஸ் வேணாம் அப்படின்னாக்கா நான் கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்துட்டா எந்த சேஞ்சஸும் எனக்கு வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஐஸ்க்கான கிளிக் பண்ணி நான் ஒர்க் ஸ்பேஸை மாற்றிக்கலாம். எனக்கு உண்டான இப்போ வந்து நான் கிராஃபிக்கல் அண்டு வெப் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன். இதை எசென்ஷியல்னு மாற்றினா இது எசென்ஷியல் ஒர்க் ஸ்பேஸ். இதை பெயிண்டிங்னு மாற்றினா இது பெயிண்டிங்க்கு உண்டான ஒர்க் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் நான் இந்த டூல்ஸ் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் டூல்ஸ், இந்த டூல்ஸ் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் டூல்ஸ்னு கொடுத்தா எனக்கு இந்த ஒரு டூல் மட்டும்தான் ரீசெட் ஆகும். ரீசெட் ஆல் டூல்ஸ்னு கொடுத்தா எனக்கு எல்லா டூல்ஸுமே ரீசெட் ஆகி டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அதே செட்டிங்க்கு மாறிடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.